வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு வந்து 2ஆம் தேதி ஏப்ரல் 2025. இந்த நாள் வந்து என்னை பொறுத்தவரையில் எனக்கு ஒரு சிறப்பான நாள். ஏனெண்டா உலக ஓட்டிசம் அவேர்னஸ் தினம், விழிப்புணர்வு நாள். இந்த நாளில் நான் 2 வேண்டுகோள் வந்து உங்கள் எல்லார்ட்டையும் வைக்க வேணுமென்று ஆசைப்படுறேன். உண்டு எக்ஸெப்டன்ஸ்ண்டா ஏற்றுக்கொள்றது. அதாவது ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை வந்து முதல்ல பெற்றோர்களுக்கு வர வேணும். ஏற்றுக்கொள்றது வந்து முதல்ல சமுதாயத்திட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க. முதல்ல பெற்றோர்களாகிய நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகளை, சிறப்பு குழந்தைகள் இருந்தால் அவர்களை நீங்கள் முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு உங்களது உறவினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு பிறகு இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும். நிச்சயமாக எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாருமே நிறைய ஆக்கள் ஏற்றுக்கொண்டு தான் உங்களோட பிள்ளைகளோட நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டு ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. அதுல சந்தேகமே கிடையாது. இருந்தாலும் இன்னும் ஒரு சில பெற்றோர்கள் வந்துட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்கிறது. அந்த தடைகளை உடைச்சு கொண்டு நீங்க வந்து நிறைய உதவிகள் இருக்கு, அதை பெற்றுக்கொண்டு உங்களோட பிள்ளைகளோட ஒர்க் பண்ண வேணும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ முதல்ல நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களோட பிள்ளைகளை. இந்த சமுதாயம் தானாக ஏற்றுக்கொள்ளும். 2வது இன்க்ளூஷன், உள்ளடக்கம். அதாவது எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் எங்களோட பிள்ளைகளை ஒதுக்கி வச்சிடாதீங்க. அவர்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். அவர்களாலும் நிச்சயமாக அனைத்தையுமே செய்ய முடியும். கொஞ்சம் சாதாரண பிள்ளைகளை விட எங்களோட பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயங்கள்ல வித்தியாசமா இருப்பார்களே தவிர, ஆனாலும் அவர்களும் உங்கள் குழந்தைகள் போன்று அனைத்து உணர்வுகளும் உடைய குழந்கள் தான். எனவே அந்த குழந்தைகளை எக்காரணம் கொண்டும் நோகடிச்சிடாதீங்க. அந்த குழந்தைகளின் பெற்றோர்களையும் நோகடிச்சிடாதீங்க. இந்த 2 விஷயம்தான் நான் வந்து எப்போவுமே ஒவ்வொரு வருஷமுமே நான் கேட்குற விஷயம். எப்போவுமே எங்களோட குழந்தைகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இன்க்ளூட் பண்ணுங்க. இப்போ எல்லாம் நிறைய விழிப்புணர்வு எங்களோட தமிழ் சமுதாயத்திட்டே வந்துட்டுது. அதை நினைக்கல உண்மை எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னுமே ஒரு சிலர்கிட்ட வந்து அந்த விழிப்புணர்வு கிடையாது. அது அவர்களது தப்பு கிடையாது. காலம் போக போக அவங்க வந்து அதை விளங்கி கொள்ளுவாங்க. இந்த 2 விஷயத்த சிறப்பு குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னாலே எங்களோட பிள்ளைகளும் நல்லா வருவாங்க, எங்களோட பெற்றோர்களும் சந்தோஷமாக இருப்பாங்கன்றத கேட்டுக்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.